பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தசாவதார தத்துவத்தில் நாம் தற்போது கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்து வருகிறோம். கிருஷ்ணாவதாரத்திலே நமக்கு அறிய வேண்டிய செய்திகள் என்று கண்ணன் தாமே தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி கீதா சாஸ்திரத்தை கொடுத்துள்ளான். அதனை பற்றி சுவாமி திருவரங்கத்தமுதனார் சொல்லுகின்றார். ஆரணக்கென்று நிகர் சொல்லில் மாயன் அன்னு ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன இராமானுஜனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. ரொம்ப அற்புதமான பாசுரம். எம்பெருமான் மாயனான கண்ணன் எம்பெருமான் அன்னு பஞ்சபாண்டவர்களுக்காக அந்த கீதா சாஸ்திரத்தை சொன்னானே, அதை சுவாமி ராமானுஜர் அனைவருக்கும் புரியும்படியாக எடுத்துரைத்தார் என்று கூறுகின்றார். சர்வோ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனகா பார்த்தோ வக்ஷஸ்தீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து என்று ஒரு அற்புதமான உபனிஷத் வாக்கியம். அனைத்து உபனிஷத்துக்களையும் கறவை மாடுகளாக கொண்டாள். அதனை கறக்கும் இடையனாக கண்ணன் இருக்கின்றான். அந்த பசுவிற்கு ஒரு கன்றுக்குட்டி வேணுமே, அது அர்ஜுனன். அதிலிருந்து கிடைக்கக்கூடியதான பால் தான் கீதாமிருதம், கீதை என்னும் சுவையான பால். அந்த பாலை யாரெல்லாம் பருகுகின்றாரோ அவர்களெல்லாம் நல்லோர் என்று இந்த வாக்கியம் சொல்லுகின்றது. கீதையினுடைய 18 அத்தியாயங்களை 3 ஆறுகளாக, முதலாறு, இரண்டாவது ஆறு, மூன்றாவது ஆறு அத்தியாயங்களாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். சித்து அச்சித்து ஈஸ்வரன், அதாவது சித்தென்றால் அறிவுடைய ஆத்மாக்கள், அச்சித்தென்றால் அறிவற்ற ஜடப்பொருட்கள், ஈஸ்வரன் எம்பெருமான் பரம்பொருளான திருமாலை குறிக்கிறது. ஆகிய தத்துவங்களை 3ஆக நாம் சொல்லுகின்றோம். இதில் ஆத்மா முக்தி அடைவதற்கு முதற்படி ஆத்மாவை பற்றிய உண்மை அறிவை பெறுதல், அதோடு நம்முடைய பாவங்களை தொலைத்தல். இதற்கு தேவையான கர்மயோகமும் ஞான யோகமும் முதல் 6 அத்தியாயங்களாலே விளக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவுக்குள் உறையும் பரம்பொருளை உணர்ந்து அவனை அடைய முயல்வது 2ஆம் படி. இதற்கு வேண்டிய பக்தியோகம் 2வது 6 அத்தியாயங்களாலே கூறப்பட்டுள்ளது. முதல் 12 அத்தியாயங்களாலே சொல்லப்பட்டவற்றை விளக்கமான கடைசி 6 அத்தியாயங்களாலே ஒரு பக்தன் நடந்து கொள்ள வேண்டிய முறை மற்றும் சரணாகதி தத்துவம் ஆகியவற்றை இந்த கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை இவ்வுலக வாழ்க்கையில் சாந்திக்கும் மேலும் அவ்வுலக இன்பத்திற்கும் பயன்படுத்தக்கூடியதான ஒரு ஏணியாக கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் பணிப்பர். இந்த கீதாசாரம் என்று சொல்லுகின்றோமே, ஆத்மாவை பற்றிய அறிவோடு கர்மயோகத்தை விடாமல் கடைபிடித்து வருவதாலும் பற்றின்மையாலும் பக்தி விளைந்து அதனால் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை அடையலாம் என்பதே கீதா சாஸ்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. நாம் நடைமுறை வாழ்க்கையிலே தினமும் கீதையிலிருந்து அநேக செய்திகளை கடைபிடிக்கலாம். அது நம்முடைய வாழ்வை மேம்படுத்தும். அதிலே எந்த நிலையிலும் நம் மன வலிமையை இழக்காதே. இந்த உடலானது அழியும், ஆத்மா அழியாது என்பதை உணர வேண்டும். ஆத்மா இயற்கையிலே அறிவே உருவானது, இன்பமயமானது என்பதை அறிய வேண்டும். சண்டை களத்திலிருந்து ஓடுவது கோழைத்தனம். வாழ்க்கையின் களத்தில் தைரியமாக நின்று வெற்றி கொள்ள வேண்டும். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக பார்க்க வேண்டும். உனக்குரிய செயலை செய், பயனை கருதாதே, அதற்காக எந்த செயலையும் செய்யாமல் இருக்காதே என்று கண்ணன் தெளிவாக கூறுகிறான். புலன்களை அடக்க அவற்றை கண்ணனின் அழகிய திருமேனியிலே செலுத்தி தியானம் செய்ய வேண்டும். நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தை துறந்து பற்றில்லாமல் உன் கர்மங்களை செய்ய வேண்டும். ரஜோகுணத்தால் உண்டாகும் காமத்தையும் கோபத்தையும்
பகைவனாக எண்ணி வெற்றி கொள்ள வேண்டும். பகவான் எந்த பிறவி எடுத்தாலும் அவன் பெருமைகளில் ஒன்று கூட குறைவதில்லை என்று உறுதியாக நம்ப வேண்டும். கண்ணனுக்கு படைத்த உணவின் மிச்சத்தை எப்பொழுதும் உண்ண வேண்டும். எம்பெருமானை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் 3 முறை 10 பிராணாயாமங்கள் செய்தல் நல்லது. புண்ணிய தீர்த்தங்களுக்கும் திருத்தலங்களுக்கும் செல்வது நல்லது. நாம் செய்யும் கருமத்தில் செயலை விட இது பகவானுக்காக, இறைவனுக்காக என்ற அறிவே முக்கியம். பசு, யானை, நாய், மனிதன் ஆகிய எவற்றுள் இருக்கும் ஆத்மாக்களும் ஞான வடிவத்தால் சமமானவர்களே என்று சமதர்ஷன அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பற்றற்ற மனம் ஆத்மாவை உயர்த்தும், பற்றுள்ள மனம் ஆத்மாவை சம்சாரத்தில் கட்டும் என்று அறிந்து மனத்தை பழக்க வேண்டும். சுத்தமான இடத்தில் தனிமையில் பத்மாசனத்தில் அமர்ந்து மனத்தை அடக்கி பகவானை நினைத்து நாள்தோறும் 30 நிமிடம் தியானம் செய்தல் மிகவும் நல்லது. முக்குணமயமான உலகக் கட்டுக்களிலிருந்து விடுபட கண்ணனை வேண்டிக் கொள்ள வேண்டும். அனைத்துக்கும் காரணமாகிய வாசுதேவனுடைய உண்ணும் சோறு பருகு நீராக நாம் இருத்தல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் திருமாலை நினைத்து கொண்டே உயிரை துறப்பவன் மோட்சமடைகிறான். ஆகையால் எப்போதும் அவனை எண்ணுதல் என்பது அவசியம். மறுபடியும் பிறவி வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று யோசித்து முடிவெடுத்தல் வேண்டும். பிறவி வேண்டாதவர்கள் மீளுதல் வைகுந்தத்தை அடைய ஒளிமயமான அர்ச்சராதி பாதையிலே நாம் தினமும் ஆசை கொள்ள வேண்டும். பிரபஞ்சமே பரம்பொருளால் தாங்கப்படுகிறது. பரம்பொருள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்துரைகிறான் என்று உணர்தல் வேண்டும். கண்ணனின் மனித உடலையும் விளையாட்டுக்களையும் மட்டுமே பார்த்து அவனை குறைவாக மதிப்பிட்டு வீணாகிராமல் இருத்தல் வேண்டும். பயன் கருதாமல் கண்ணனிடம் பக்தி செய்தால் அவனே பொறுப்பேற்று தன்னையே கொடுக்கிறான் என்பதை உணர்தல் வேண்டும். இலை, பூ, பழம், தண்ணீர் ஏதோ ஒன்றை உண்மையான பக்தியோடு கொடு, கண்ணன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வான் என்பதை புரிதல் வேண்டும். பகவானின் கதைகளை உள்ளன்போடு உற்றார் உறவினரிடம் சொல்லி மகிழ்தல் வேண்டும். பிரபஞ்சம் முழுவதும் கண்ணனின் உடைமை என்பதை உணர வேண்டும். விஸ்வரூப தரிசனத்தை வரைபடத்தில் பார்த்து மனத்தில் நிறுத்த முயல வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரம்பொருளின் திருமேனியின் ஒரு சிறு பகுதி என்ற பெருமையை உணர வேண்டும். முதலும் நடுவும் முடிவுமற்ற கண்ணனின் கையில் நாம் ஒரு சிறு கருவி என்று அறிந்து பொறுப்போடு நடத்தல் வேண்டும். பரம்பொருளை தாயும் தந்தையுமாக மதித்து பூஷித்தல் வேண்டும். கண்ணனை அறியவும் காணவும் அடையவும் பக்தி ஒன்றே வழி என்று உறுதி கொள்ள வேண்டும். பகவானின் மங்களமான குணங்களை விழிக்கும் போதும் தூங்கும் போதும் நினைத்தல் அவசியம். எந்த ஜீவராசிகளிடமும் பகைக்காமல் நட்பையும் கருணையையும் காட்ட வேண்டும். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் ஆகிய தத்துவங்களை உணர்தல் அவசியம். பகவத் பக்தர்களை மதி, டாம்பீகம் காட்டாதே, அகிம்சையை பழகு, நேர்மையோடு இரு, ஆச்சாரியனை பூஷித்தல் அவசியம். அனைவருக்குள்ளும் ஒரே பரமாத்மா இருப்பதால் ஆத்மாக்குள் விரோதமே கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரஜோகுண தமோகுணத்தை கட்டுப்படுத்தி சத்துவகுணத்தை வளர்த்தல் வேண்டும். சம்சாரமாகிய தீய தலைகீழ் அரசமரத்தை பற்றின்மையாகிய கோடாரியால் வெட்டுதல் வேண்டும். சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகிய உட்பட எல்லா பொருட்களையும் ஆத்மாவே தன் அறிவாலே விளங்கச் செய்பவன் என்பதை உணர்தல் வேண்டும். கண்ணனே நம் வயிற்றிலிருந்து உணவை ஜீரணிக்கச் செய்பவன், நமக்குள் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்பதை உணர்தல் வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கி எதிலும் நிறைந்து அனைத்தும் உடையவனானபடியாலே கண்ணனே வேதங்களால் போற்றப்படும் புருஷோத்தமன் என்பதை அறிதல் வேண்டும். வேத சாஸ்திரத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து தெய்வத்தன்மையை அடைய வேண்டும். பயமின்மை, தயை, சகிப்புத்தன்மை, கோல் சொல்லாமை ஆகிய தெய்வத்தன்மைகளை கடைபிடித்தல் வேண்டும். பகுத்தறிவின்மை, செருக்கு, கோபம், கொடுமை ஆகிய அசுரத்தன்மைகளை ஒழித்தல் வேண்டும். என் முயற்சியால் மட்டுமே முன்னேறி வாழ்கிறேன் என்ற மதிகேட்டை ஒழித்து கண்ணன் அருளில்லாமல் எதுவும் நடவாது என்ற உண்மையை உணர்தல் வேண்டும். அதிகமான சூடு, காரம், உப்பு, துவர்ப்பு ஆகிய ராஜச உணவை தவிர்த்து சமைத்து அதிக நேரமானது, இயற்கை சுவை இழந்தது, கண்ணனுக்கு படைக்கப்படாது ஆகிய தாமச உணவை உண்ணுதல் கூடாது. தேவையிருக்கும்
நல்லோர்களுக்கு பயன் கருதாமல் திருப்தியோடு தானம் செய்ய வேண்டும். கண்ணனும் அர்ஜுனனும் இருக்கும் இடத்திலே வெற்றி நிச்சயம் என்று உறுதியோடு நாம் எழுந்து செயலாற்ற வேண்டும். கடைசியாக சர்வதர்மான் பரித்யஜ்யம் மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிக்ஷாமி மாசுசகா என்று கண்ணன் சொன்னார் போலே கண்ணன் திருவடிகளே சரணம் என்று அவன் திருவடிகளை பற்றி அவன் நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் தொலைப்பான், கவலைப்பட வேண்டாம் என்பதிலே உறுதியோடு இருக்க வேண்டும். இவ்வாறாக கிட்டத்தட்ட 52 செய்திகளை 52 நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பகிர்ந்துள்ளோம். வாரந்தோறும் ஒன்றை கடைபிடித்தால் கூட நம் வாழ்வை மேம்படுத்துவான் கண்ணன். இதோடு கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தி செய்து மேலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அடுத்த பதிவிலே பார்ப்போம். பசுதேவம் சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.